குட் நைட். ஓ நோ, குட் மார்னிங், வணக்கம். நான் வந்து சும்மா சும்மா தான் தொட்டேன். நோ டென்ஷன். கூச்சலி. ஏங்க நான் எதுவும் தப்பா இப்ப சொல்லிட்டேனா? எனக்கே விட விடங்குது. கம்பளி பொத்திக்கலாமே. என்ன செய்யறதுன்னே புரியல. நீங்க என்ன விட நடுங்குறீங்களே. சேச்சா, பயம் ஒண்ணும் இல்ல, கூச்சம். முன்னப்பட பழக்கம் இல்லையா, அதான். மோஸ்ட்லி ஐ மீன் நான் வந்து லேடிஸ் கூச்சம். இது பாத்தீங்கன்னா அப்பாவோட ஒரு கட்டில படியெல்லாம் வச்சிருக்காரு. அம்மா நட்ட, அப்பா குட்டை. வாட்டுடு. மத்த லேடிஸ் கிட்ட ஒதுங்கி இருக்கிறதுனா பரவாயில்ல, ஆனா வைஃப் கிட்ட சோஷியலா பழகுறாங்கறியா? எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் கேப்பீங்க போல இருக்கே. அதெல்லாம் இல்ல, உள்ள நுழையறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டேல்ல, அதுக்குதான். இதுதான் பர்மிஷன். நோ டென்ஷன். என்னமோ பண்ணுது. பொண்ணு லட்சணம் இருக்குல்ல, பியூட்டிஃபுல். சோமுக்கு பொருத்தமா இருக்குல்ல. விசாரிக்கலாமே. ஏய், நான் போய் விசாரிச்சால கதை, நீ போய் கேளு. அங்க அங்க அங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? இது என் பொண்ணு, பேரு சுமதி. என் ஹஸ்பண்டும் கூட வந்திருக்காரு. என்னங்க? ஐ அம் பாலு, பேங்க் ஆஃப் மேஜரால ஒர்க் பண்றேன். இந்த விசிட் கார்டு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல, நல்ல இடமா பாத்துட்டு இருக்கோம், அமையல. கவலையே படாதீங்க, கோவில் என்ன தானே பேசுறோம். என் தம்பி சோமுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். உங்க டாக்டரை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு? எங்க வீட்டுக்காரரு. சுமதி சொல்லுமா. செல்லப்பா லாயரா இருக்காரு. ஓஹோ, கிரிமினல் லாயர் செல்லப்பாவா? எங்க பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அவர் எனக்கு நல்லா தெரியும். கடவுள் அருள் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஒரு நல்ல நாளை பார்த்து நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். வரேங்க, வரேன். இது வரைக்கும் 33 பேரை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திருக்கேன். கிரிமினல் லாயர் செல்லப்பான்னா ஊரே அலரும். ஆட்டோ வந்தா கூட தான் அலரும். ஏன் சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பட்டப்பகல நடக்கிற கொலையை நீங்க வாத திறமையால ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா தேச துரோகம் இல்ல? அப்படியெல்லாம் நியாய அநியாயம் பாத்துக்கிட்டு இருந்தா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். ஊரு விஷயம் கிடக்கட்டும், நம்ம வீட்டு விஷயத்த பாப்போம். எனக்கு ஒரே பொண்ணு. அது எந்த தப்பு இல்ல, எனக்கு 2 பசங்க. அப்பா நானு. சாரி, 3வது. வரதட்சணையெல்லாம் எப்படி எதிர்பார்க்கறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மசாலாவுடைய காமிச்சு எரிய பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்றீங்களா? எங்களுக்கு தேவை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு. பையனுக்கு பொண்ணு பிடிக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும். மத்தத அப்புறம் பேசிக்கலான்றீங்க. சரி பார்வதி, பொண்ணு அழைச்சிட்டு வா. நைனா, இதுல பொண்ணு யாரு? குறிஞ்சு வருது, அதான் பொண்ணு. கூட்டி வர்றாங்களே, அதான் அம்மா. அப்பா சூப்பரா இருக்கேப்பா. யார சொல்ற? ஐயோ அண்ணா, டாப்னா. ஏண்டா, பொண்ணு உன்னை பார்த்த உடனே ஓடி போச்சு, அவ்வளவு மோசமா இருக்க? கொஞ்சம் சுமாராவே இருக்கியா? கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே. ஒண்ணு என்ன பார்த்து வெக்கப்பட்டு ஓடிடுச்சோ என்னமோ. மூஞ்சியை காமிச்சிருக்கேன். சுமதி, பையனை பாத்தியா? அழகா இருக்கானா? வெக்கமா இருக்குமா? நான் பாக்கல. மக்கு மக்கு வாழப்புறவ நீ. நீ பார்த்து சரின்னு சொன்னாதானே மத்த விஷயங்களை பேச முடியும். பாரு பாருங்க. பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. அவர் ஒன்னும் சொல்லவே இல்லையா? வேண்டியதில்லை சார், பையனை பார்த்தாலே பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பெத்து வளர்த்தவன் நானாச்சே. பொண்ணே ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருக்கேன். அது அவங்க கேட்கணும். சும்மா பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கோம். விஷயத்துக்கு வாங்க. வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்க? அத பத்தி என்னங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க இஷ்டப்பட்டதை செய்யுங்க. என்ன கட்டிக்கும் போது இவர் கூட வரதட்சணையே வாங்கல. உங்க விஷயமே வேற. இவர் வயசான காலத்துல உங்களை 2வது தரமா பண்ணிக்கிட்டாரு, அதனால வரதட்சணை கேட்டிருக்க மாட்டாரு. இல்ல சார், நாங்க கொஞ்சம் முற்போக்கான கொள்கை உடையவங்க. அப்ப நாங்க என்ன பிற்போக்கான குடும்பம் சொல்றீங்களா? எந்த பெரிய மனுஷன் அரசியல்வாதி இன்னைக்கு வரதட்சணை வேண்டாம்னு சொல்றான்? என்ன சார் இது, வரதட்சணை வேணா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சண்டைக்கு வரீங்க? சண்டைக்கு வரல, கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இந்தா வந்துடுறேன். ஆவுனா பொத்து பொத்துன்னு உள்ள ஓடிறாங்க. ஒருத்தர் கூட நின்னு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வீடு உள்ள போறாங்க. விடுற ஏண்டி, என்னங்க இந்த சம்பந்தம் சரியா வராது போல இருக்கே. ஏ இல்ல, வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க செய்யறத செய்யுங்கன்னு சொல்றாங்க.
அதுலதான் எனக்கு சந்தேகமே வருது. நல்லவங்களா இருக்கிறது கூட ஒரு தப்பா? அட, நல்ல மனசோட அப்படி சொல்றாங்களா, இல்ல பையனுக்கு ஏதாவது தீராத வியாதி இருந்து எப்படியாவது கல்யாணம் ஆனா போதும்னு சொல்றாங்களான்னு தெரியலையே. சேச்சா, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல குடும்பம் தான் தோணுது. சுமதி, உன் அபிப்பிராயம் என்ன? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா. பிடிச்சிருக்கு. கட்டிக்க போறவன் நீ, உனக்கு பிடிச்சிருந்தா சரி. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த வண்ண மகள்தா. பியூட்டிஃபுல், மார்வலஸ், யூ லுக் சோ பியூட்டிஃபுல். சோமு ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நீயும் அதிர்ஷ்டக்காரி. இந்தா பாப்பலாம். அது அந்த ரூம் போ. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. போ. அக்கா வந்து இந்த சினிமா எல்லாம் வர்ற மாதிரி போன உடனே அவர் காலில் விழுந்து கும்பிடணுமா? அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது. அதெல்லாம் ஓ விருப்பம். இஷ்டம் இருந்தா கும்பிடு, இல்லைன்னா அவரை கும்பிட சொல்லு. போங்கக்கா, தெரியலன்னு தானே கேக்குறேன். சொல்லி தரக்கூடாதா? இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல சுகமே இல்லை, சுவாரஸ்யம் போயிடும். தானே தெரிஞ்சுக்கணும். அவரு பாதி பாலை குடிச்சிட்டு மிச்சத்தை என்ன குடிக்க சொல்வாரா? எச்சின்னா எனக்கு கொமட்டுமே. சினிமா பார்த்து பார்த்து அதையே கற்பனை பண்ணிக்காத. எச்சில் தான் கொமட்டுமா? போ போ, கொமட்டுமா இன்னைக்குமா நாளைக்கு காலையில தான் தெரியும். போ போ. நான் எத்தனையோ பொம்பளைங்க கிட்ட பேசி சிரிச்சு பழகி இருக்கேன். ஆனா உங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூச்சமா இருக்கு. அப்பா, உட்கார் சுமதி. கூச்சோண்டி இருக்கும். Sit down. என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ எந்த ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கேன்னு பாக்குறேன். லாங் ஷாட், ப்ரொஃபைல், க்ளோசர். ஆடாடாடாடா, நீ எல்லா ஆங்கிள் ரொம்ப அழகா இருக்கியே. ஏன் 7 வருஷம் மாடலிங் சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல. எப்படி மிஸ் பண்ண? முகம் அழகா இருக்கும், ஆனா உடம்பு நீ எல்லாத்துலயுமே வா. நான் உங்க மாடலிங் பொண்ணு இல்லைங்க. ஆமா, ஒண்ணு அவங்களோட ஒப்பிட்டு பேசினது தப்புதான். சாரி, வெரி வெரி சாரி. சுமதி, ஐ லவ் யூ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். கேளுமா. ரிசப்ஷன்ல நிறைய பொண்ணுங்க உங்ககிட்ட நெருங்கி பழகுனாங்களே, அவங்கெல்லாம்? ஓ, அவங்களா? அவங்கெல்லாம் என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ண பாத்தியா? அவதான் ரமா. ஒன்னும் சொல்ல வேண்டாம், என் மேல அவ்வளவு பைத்தியம். எனக்கு வேற லவ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிருக்கா என்கிட்ட. நான் விடுவேனா? கோபத்துல பேசிட்டேன். இத பாரு ரமா, நீ வந்தியா, ஜோலி முடிஞ்சுதா, காசை வாங்கிட்டு போயிடு. அவ்வளவுதான் நம்ம உறவு. அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். என்னாச்சு? ஏன் அழுகுற? நான் மோசம் போயிட்டேங்க. எனக்கு வரப்போற புருஷன் ஸ்ரீராமனா இருக்கணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டேன், விரதம் இருந்தேன். ஆனா என் தலை விதி. சுமதி, நீ நினைச்சதுல தப்பு இல்ல. பட் கடவுள் சத்தியமா சொல்றேன், என் தொழில் விளம்பர படம் எடுக்கிறதும் கேலண்டர் போடுறதும். என் தொழில் ரீதியா வர பெண்களோட வெறும் சிநேகிதம். தட்ஸ் ஆல். வேற ஆசையிலையோ நீ நினைக்கிற மாதிரியோ எந்த பொண்ணையும் நான் தொட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல.
வேடிக்கையா விளையாட்டா பேசுறதுதான் என் சுபாவம். அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனிவே நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம். நீ என்ன புரிஞ்சுக்கிற வர, நீ என்ன நம்புற வர, நான் உன்னை தொட மாட்டேன். ஓகே? இனிமே அழமாட்டேன்ல? அழும்போது கூட நீ அழகா தான் இருக்க. டயர்டா இருக்கும், படுத்துக்க. எனக்கே சொந்தமா இருக்கணும், எனக்கே சொந்தமா இருக்கணும். அம்மா, நைனா, பெரியண்ணா, சின்னண்ணா, பெரியண்ணே, சின்னண்ணே, டிஃபன் ரெடி. ஹாய் சுமதி. எனக்கு அது வீடா ஹாஸ்டலா? மணி அடிச்சு சாப்பிட கூப்பிடுறாங்க. உனக்கு இது புதுசு. டேக் இட் ஈஸி, கம் ஆன். ஹாய் மாலா, வா வா வா. டே மணி, ஓகே, 2 பூரி இங்க விடா. ஓடண்டா. இந்தப்பா. சின்ன நீயும் வந்தாச்சு. வாடா கண்டா, வா உட்காரு. என்ன கூச்சா? இது உன் வீடு. பொண்ணு வந்துட்டா என்னடி? எனக்கு கடவுள் பொம்பளை பிள்ளை கொடுக்கலேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப கண்ணுக்கு கண்ணா 2 பொண்ணு கொடுத்துட்டாரு. மெதுவாடா, வீட்டுக்கு வெளியே போயிட போகுது. எனக்கே 2 வடை வச்ச. எனக்கு தான் வடை பிடிக்காதுன்னு சொல்லிருக்கல. இதுக்கே அவனை திட்டுற? நான் எடுத்துக்கிறேன். சரியா போச்சு. இங்க பாரு, என் தட்டுல இந்த வயசுல எவ்வளவு முந்திரி பருப்பு. சின்ன சிறுசுங்க சாப்பிட வேண்டியது. சாப்பிடறாங்கடா. சாரி மாமா, எனக்கு பசிக்கல, வயத்தை கொமட்டுது. என்ன சுமதி, ஒரே நாள்ல வயத்தை கொமட்டுதுங்கிற? டேய், கல்யாணம் ஆன புதுசு, ராத்திரி எல்லாம் ஒரு தூங்க விட்டுருக்க மாட்டேன், அதான் பசிக்கல. ஒருவேளை டிஃபன் பிடிக்கலையோ என்னமோ. டே மணி, சுமதி கிட்ட அவளுக்கு என்ன டிபன் பிடிக்குன்னு ஒரு தடவை கேட்டுக்க. சரி, நாளையில இருந்து சுமதி அண்ணி என்ன மெனு கொடுக்குறாங்களோ அதான் எல்லாருக்கும் சாப்பாடு. டேக் இட் ஈஸியா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ எப்படி தெரியுமா இருக்க? எப்படி இருக்க? வெள்ளரி படத்துக்கு தங்க முலாம் பூசுற மாதிரி இருக்கு. நிஜமாவா? ஐயோ, சும்மா இருங்க, கூச்சமா இருக்கு. கூச்சம் இன்னும் இருக்கா? எப்படி வர? ஹலோ பங்கஜ மாமி, சௌக்கியமா? ஏதோ இருக்க. ஆமா, பெங்களூர் போயிருந்தாரு உங்க ஹஸ்பண்ட், திரும்பி வந்துட்டாரோ? இன்னும் வரல. அவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கீங்க? இல்ல, வேலைக்காரெல்லாம் இருக்கா. நான் வரேன். கடங்கார இவன் கண்ட பட்டேனே. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னங்க? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் கிடையாதா? நானா? நான் என்ன பேசினேன்? ஏய், செல்லமா காலையில கிள்ளுதான் அவங்ககிட்ட போய் சொன்னியா? வழியில அவங்கள பார்த்து என்ன மாமி சௌக்கியமானு கேட்டதுக்கு லூசா கட்டல புடவைய சர்றன்னு இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்து விட்டுக்கிட்டு ஏதோ காமாந்தக்காரனை பார்த்த மாதிரி 10 அடி தள்ளி போறாங்களே, அதுவும் 50 வயசுல. போங்க, இதெல்லாம் போய் யாருக்கா சொல்லுவாங்களா? நீ சொன்னது என்ன? அப்புறம் யார் சொன்னா என்னங்க? நீங்க என்ன செய்யக்கூடாத தப்பையா செஞ்சுட்டீங்க? அதானே, தொட்டு தாலி கட்ட போட்டாட்டி எல்லாம் ஏன் ரைட்டு, ஏன் இஷ்டம். நான் கொஞ்சுவேன், நான் கிட்டுவேன், நான் கட்டி பிடிப்பேன். எந்த நாய் என்ன சொன்னா எனக்கு என்ன? என்ன சுமதி, மாலா படத்தை தொட்டு கும்பிடுறேன்னு பாக்குறியா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இது மாலா தான். ஆனா எனக்கு இது அதிர்ஷ்டமான கேலண்டர். ஒரே நாள்ல நான் லட்சாதிபதி ஆகிறதுக்கு காரணமா இருந்த கேலண்டர். பாரு.
எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எல்லாம் நான் தான் எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனா சொந்த அண்ணி எப்படி படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? ஏ முட்டாள், இந்த படம் எடுக்கும்போது அந்த மாலா எனக்கு அண்ணி இல்ல. சரி, அதை விடு. நான் என்ன அசிங்கமாவா எடுத்திருக்கேன்? நம்ம நாட்டுல பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ல எடுத்திருக்கேன். இது ஒரு தப்பா? தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன யாராவது இப்படி படம் எடுக்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பல்ல உடைச்சிடுவேன்.